அந்த பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி சார் வரும்? பிறவி நடிகனா சார் நீங்க? இல்லை அப்படி இல்லைங்க, அது இன்னும் வந்துடுது. விமர்சனங்கள் இருந்ததில்ல, எந்த டைரக்டர்கிட்டையும் எனக்கு பிரச்சனை வந்தது இல்லைன்னா பெரிய பிரேக் கிடைச்சது காரணமே மணிவண்ணன் கிட்ட இருக்கிற தம்மடிக்கிற ஹேபிட் தான். அப்படிங்களா? ஆமாங்க, 24 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய வில்லனா நடிக்கலான்னா எனக்கு ஃபுல் லைசன்ஸ் கொடுத்தா தான் நான் எகிரி அடிக்க முடியும். அப்படி எனக்கு வந்து டைரக்டரோ அந்த ஹீரோவோ ஒத்துக்க மாட்டாங்க. என் பேட்டர்ன் ஆஃப் வில்லன் ஆக்டிங்க்கு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டரோ ஒரு ஹீரோவோ ஒரு பெரிய சேலபிலிட்டி பெரிய பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து முகம் சுழிப்பாங்க. விஜய் வந்து மாஸ்டரில் என்னமோ சொன்னார்ல, இந்த அனிமல்னு ஒரு படத்தில் ஒரு பெரிய அம்பாசிடர் கார் சைஸில் ஒரு கண்ணு வருது. அதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஓட்டைகளுக்கு கரப்பத்தை அடித்தாரு. எல்லாரும் கும்பலாக போகிறாங்க. ஐயோ பாவம் செத்து போயிட்டாருன்னு கூட ஃபீலிங் வராது. எம்ஜிஆர் சார் மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருக்குது, பெரியார் மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருக்காரு. இதே மூஞ்சிக்குள்ளே ஒரு மோடியை பார்க்குறாங்க. ஒரு இந்தி படத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சாய்பாபாவை கேட்டார், வீரப்பறக்கம். அப்போ அந்த ஏரியா லோக்கல் எம்எல்ஏ வந்து வராருன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நேராக வந்தார். வந்தோன்னா அமைதிப்படி பார்த்துட்டு சூப்பராக நல்லா எங்களை எல்லாம் வச்சு நல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்படியும் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டிருக்கலாம். சென்சார் பிரச்சனை கொஞ்சம் இருக்குதுங்க. தெரியலீங்க. ஆன் போர்டு சத்யராஜ் அது சரிங்க. ஓ வந்துருச்சா, சரி சரி. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெப்பன் படம் குழுவினர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. சத்யராஜ் சார் இருக்காங்க, அண்ட் வசந்த் ரவி அவர்கள், அப்புறம் படத்தோட இயக்குனர் குகன். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ வெப்பன் படம் வந்து பார்த்தோன்னே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ட்ரெய்லர் இறக்கிருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாத ஒரு காஸ்டிங் இருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? இது எனக்கு என்ன வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் வந்து தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐடியா வந்து நம்ம ஈஸி நம்ம எழுதிடலாம். பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கான அந்த செட்டப் நம்மளுக்கு தேவை. ஆக்சுவலி அது அவங்க அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்க பிரதர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார், இந்த அஜித் சார் 3 பேருமே வந்து இந்த படத்தை செலக்ட் பண்ணி இதை வந்து இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்து ஐ ஹவ் டு தேங்க் தம். ஆக்சுவலி அதுதான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளராஜா வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 to 5 years கேப் இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஐ வாண்டட் டு கிரியேட் அ சூப்பர் ஹியூமன் வேர்ல்டு. ஆக்சுவலி இப்போ ஒரு மார்வல் டிசி மாதிரி ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு படம் தான். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும்போது எப்படி இதை நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு யூஸ்வலாக இப்போ ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எடுத்தனியாக ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அதுக்கு ஒரு 20 minutes உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே போயிடும். ஆக்சுவலி இதுதான் அந்த கேரக்டர், இதுதான் பண்ண போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அதோட பவர்ஸ் என்ன எல்லாமே ரிவீல் பண்ணி பேக் டு பேக் உங்களுக்கு அசிட்டிஸ் போகும். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சூப்பர் ஹியூமனோட தேடல்னு சொல்லலாம். இப்படி ஒருத்தர் இருக்காரா இல்லையா, இருந்தால் அவர் என்ன மாதிரி இருப்பார், அவர் யாரெல்லாம் தேடி போவாங்க, அவரை தேடி போனவங்க எங்கெங்கே மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ஆக்சுவலி. ஸோ அப்போ அது ஒரு நரேட்டிவ் டோட்டலாக மாறும், புதுசாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாக இல்லாமல் ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபில்மாக நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் இது அப்படியே டெவலப் ஆச்சு. அப்புறம் அப்படியே சத்யராஜ் சார் கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சூப்பர் ஹியூமன் சாகாக்குள்ளே எப்படி சார் நீங்கள் வந்தீங்க? இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பாகுபலியில் பார்த்துட்டோம், அடுத்தடுத்த ஜானர்ஸில் ஒரு அப்பாவா, க்யூட்டான அப்பாவா பார்த்தோம். ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல்? இவர் சொன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன காரணம்னா இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த அப்பா இந்த நல்ல அப்பாவாக நடித்து போர் அடிச்சிருச்சு. அது வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னே எது இருக்குதோ அதை ஒழுங்காக பண்ணிடுறோம், அது வேறு விஷயம். பட்டு எனக்கு என்ன சிக்கலாகி போச்சுன்னா, இந்த நல்ல அப்பானா ஒன்றுமே இருக்காது. வில்லனாக நடிக்கலான்னா எனக்கு ஃபுல் லைசன்ஸ் கொடுத்தா தான் நான் எகிரி அடிக்க முடியும். அப்படி எனக்கு வந்து டைரக்டரோ அந்த ஹீரோவோ ஒத்துக்க மாட்டாங்க. என் பேட்டர்ன் ஆஃப் வில்லன் ஆக்டிங்க்கு இப்போ இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைமில் அதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போ அப்போ நான் பயங்கர பிஸியாக இருக்கிறேன். எவ்வளோதான் இப்படி நடிக்கிறது, இப்படி ஒரு ஜானருக்குள்ளே நான் போயிட்டேன்னா
எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் கிடைக்கும். ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அது ஒரு சூப்பர் ஹியூமன் சாகா அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டுனா கிடைக்குங்கிறதுக்காக நான் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இறங்கி நடிக்கிறேன். ஆனால் யங் ஏஜ் ஹீரோஸ்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கே சார். இல்லை எனக்கு இதில் வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னால் ப்ரொடியூசர் மன்சூர் தான். நான் ஒரு ஆக்டர் ஆக்கிறங்காட்டி ரொம்ப ஆசைப்பட்டு நடிக்கிறேன். இதுவே நான் ஒரு ப்ரொடியூசராக இருந்ததுன்னா நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன செலவுன்னே சொல்ல முடியாதுங்க. ஒரு சிஜி விஷயத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் இவரையும் இவர் சொன்ன சீனையும் நம்பியிருக்கார். இல்லாட்டி உண்மையிலேயே கண்ணை கட்டு காட்டில் விட்ட மாதிரி தான். ஒரு இப்போ ரெண்டுமே சொல்கிறாரு, ஜீப் வந்து நிற்குது கரெக்ஷன் அதுன்னு சொல்கிறாரு இல்லையா, இதுக்கு என்ன செலவான்னு யாருக்கு தெரியும்? அதே மாதிரி மக்களின் பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் ஒரு மிஷன் கன் எடுத்து தமிழ் சினிமாவில் நின்னதும் நீங்க தான் அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்கோம் சார். ஆமாம். ஸோ இந்த கன் கல்ச்சர் வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இப்போ இருக்க தமிழ் சினிமா சூழ்நிலைக்கு அந்த கன் கல்ச்சரோ ஒரு ஹியூமன் டிராஃபிக்கோ தேவைப்படுதா? இல்லை, என்னென்னா ஒரு லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விதவிதமாக கண்ணை கொண்டு வந்து படப்பட நடிக்கிறது. அதில் என்ன கடைசியில் பார்த்தா இது எக்கச்சக்கமான பேர் அடிக்கிறாங்கல்ல, அதில் ஒரு குரூயாலிட்டியே போயிடுச்சு. ஒரு ஏதோ இந்த ஜெஸ்காயினை வச்சு தள்ளி விடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அனிமல்னு ஒரு படத்தில் ஒரு பெரிய அம்பாசிடர் கார் சைஸில் ஒரு கண்ணு வருது. அதில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஓட்டைகளுக்கு கரப்பத்தை அடித்தாலும் எல்லாரும் கும்பலாக போகிறானுங்க. அதனால் வந்து ஐயோ பாவம் செத்து போயிட்டாருன்னு கூட ஃபீலிங் வராது. அது போயிடுச்சுங்க சார். ஆமாம், அந்த இது அந்த சொல்ல தாண்டி வந்து அதை தாண்டி அதனால ஒரு ஃபேண்டஸியாக தான் பார்க்குறாங்க. அது வயலன்ஸுங்கிறது போக ஒரு ஃபேண்டஸியாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த மாதிரி படங்கள் வந்து எடுக்கிறதா நல்லது. ஏன்னா சவுண்ட் சிஸ்டம், தியேட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, லைட்டு, ப்ரொஜெக்டர். இப்போ ப்ரொஜெக்டர் தான் இப்போ அது எல்லாமே இப்படி ஆயிட்டுருக்கில் நம்மளும் அதுக்கு தகுந்த படம் எடுத்தோம்னா தான் அவதார அளவுக்கு போகிறோமோ இல்லையோ, பட் அதை நோக்கி போய் ஆகணும். ஒரு சைடு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கலாம், ஹியூமர் எடுக்கலாம், பட் இப்படித்தான் சினிமா போய் ஆகணும். பெரிய ஸ்க்ரீனுக்கு தியேட்டருக்கு இப்படித்தான் போய் ஆகணும். இல்லாட்டி நம்ம வெப் சீரிஸ்குள்ளே ஒரு ஒரு படம் பண்ணலாம், சீரியல் பண்ணுறா அப்படின்னா அது வழக்கமாக எல்லா டிவிலையும் சீரியல் பண்ணுறாங்க. பட் சினிமா இனிமேல் இதை நோக்கி பயணித்தா தான் வந்து தியேட்டருக்கு வந்து ஆள் வர வைக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்குள்ளே நானும் வந்து அதுக்குள்ளே போகும்போது சில சமயத்தில் ஃபேமிலியில் யங்ஸ்டர்ஸ் போகையில் அப்பாவை விட்டு போயிடுவாங்க. அப்பாவை தாத்தா வேலை இவன் எங்கேயா இருக்குன்னா பப்புக்கு போகையில் அப்பாவை தாத்தா வேலை விட்டு போவாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி யங்ஸ்டர் பப்புக்கு போகையிலே இவரை கூப்பிட்டு போகலாம் யங்ஸ்டர்ஸ், நம்மளையும் கூப்பிட்டு போகிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனால் இவன் எதுக்குப்பா கூட வந்தா இல்லை. உண்மையிலேயே நான்லாம் பெரிய எனக்கு வில்லனா பெரிய பிரேக் கிடைச்சது காரணமே மணிவண்ணன்கிட்ட இருக்கிற தம் அடிக்கிற ஹேபிட் தான். ஆமாங்க, 24 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய கேரக்டர். நான் டிஸ்கஷன் இருக்கிறேன், நான் மணிவண்ணன் சொல்கிறேன், தலைவரை பெரிய கேரக்டராக இருக்குது தலைவரை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்பியார், அப்போ நம்பியார் தான் நம்பியார் சார் நடித்தா தாங்க. அவர் வேண்டாங்க, நம்பியார் சாரை போய் வேண்டாம்னு சொல்லி தம் அடிக்க முடியாதுங்க அப்படின்னாரு. சரி வீணா பாலச்சந்தர் எப்படி இருக்கு தலைவரே, இதெல்லாம் அப்புறம் வெளியே போய் தம் அடிச்சுட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் பேசாம நீங்களே நடிங்க, இது அப்போ தான் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாதிரி இல்லை, யங்ஸ்டர்ஸுக்கு அப்படி தோணும் இல்லை, எதுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட போய் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தானே. நான் என்ன மணிவன் வில்லன் ஆக்குறாரு, இம்பார்ட்டன்ட் வில்லன் ஆக்குறாரு, அங்கே என்ன கொஞ்சம் இப்படி நின்று பேசணும். பட் அப்படி இல்லாமல் என்னையும் கூட சேர்த்துட்டு ஹாய் ப்ரோ அப்படின்னு. ஓகே சார். ஸோ உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் எடுத்துக்கிற ஜானர் ஒன்று தரமணிலேருந்து அடுத்த அந்த ராக்கி அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸான மூவி தான் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர்ஸான மூவி சூஸ் பண்ணாலும் திடீர்னு பார்த்தா சத்யராஜ் சார் கூட எப்படி இருக்கும் காம்பினேஷன், செட்டில் எப்படி இருப்பீங்க, படம் த்ரூ அவுட்டாக எப்படி வந்திருக்கு? சரி, நம்ம எடுக்கிற ஜானர்ஸ் வந்து எப்போவுமே நான் ஒரு பர்டிகுலர் ஜானர் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த படங்கள் போகும்போது அது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பேன். இப்போ நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது ஒரு ஆக்ஷன் இருக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாரர், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபேண்டசி ஃபிலிம். ஸோ ஜானராக வந்து என்ன அந்த பர்டிகுலர் ஜானரில் என்ன பெஸ்ட்டாக அது அப்ரோச் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியுமோ நம்ம அதுதான் செலக்ட் பண்ணுறோம். இதை தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு படங்களில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் கூட நம்ம அசோசியேட் ஆகும்போது, இப்போ ராக்கியில் பாரதிஜா சார் கூட பண்ணும்போது அதில் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது தரமணி ராம் சார் கூட தரமணி ராம் சார், ஆண்ட்ரியா ஷீஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணும்போது நான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் அது
அப்புறம் ஜெயிலர் ரஜினி சாரோட நடிக்கிறது, இப்போ சத்யராஜ் சாரோட நடிக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, இவ்வளோ படங்கள் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு இது வந்து க்ளோசர் டு அந்த செட்டில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் கான்ஷியஸாகவும் சரி சப்கான்ஷியஸாகவும் சரி அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஆக்டருக்கு அது அமையுது. ஒரு சீனியரான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ நியூ ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்க. அவங்க வந்து உங்கள் பழைய படங்களோட டயலாக்லாம் எடுத்து கொண்டு வந்து அவங்க படங்களில் வைக்கிறாங்க. விஜய் அவர்களோட படத்தில் இருக்குது, அனுஷ் அவர்களோட படத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரெடிட்லாம் உங்கள் பழைய டேரக்டர்ஸ் கிடைக்குது, உங்கள் ரோலை வச்சே வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சினிமாக்குள்ளே இருக்கிறத நினச்சி நீங்கள் ஏன்டா சொந்தமாக எழுத மாட்டீங்களான்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை பெருமையாக இருக்க மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் தோணுதா? இல்லை அது பெருமையாக தான் படுறேன், சொந்தமாக எழுத மாட்டீங்களாங்கிற ஃபீலிங் இல்லை. தனுஷ் ஒரு படத்தில் என்ன சோழர் என்ன லண்டனில் ஒரு சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏங்கிறது ஜெகமே தந்திரம். ஆமாம், ஜெகமே தந்திரம் சொன்னார். விஜய் வந்து மாஸ்டரில் என்னமோ சொன்னார்ல அமாவாசை கேரக்டர், அது மாதிரி என்னமோ சம்திங் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க ஃபேன்ஸுக்கிட்ட எல்லாம் என்ன ஞாபகப்படுத்துறது அது ஒரு அது எனக்கு ரொம்ப ஒரு வசதியான விஷயந்தான். என்னப்பா நம்ம ஆளே வந்து நம்ம தலைவரே வந்து அவர் டைலாக் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அது நல்ல விஷயங்கள் தான். நான் என்னென்னா வந்து இந்த சீனியர்ஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து அவங்க ஏஜுக்கே உள்ள பூந்து பழகிடுவேன். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கவே மாட்டேன். இப்போ எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, முதல்ல இருந்தது. இப்போ இருந்ததுன்னா அவர் வாயிலன் சிகரெட் வாங்கி நான் குடிச்சிடுவேன். இவர் தம் அடிக்கிற பழக்கம் இருந்தா இப்போ அவருக்கும் இல்லை, இப்போ எனக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை சொல்கிறேன். அப்படி பழகினா தான் வந்து ஈஸியாக இருக்க முடியும். அது வந்து அந்த காலத்தில் ஜெய்சங்கர் சார் அப்படித்தான், ரொம்ப ஒரு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட். நம்ம ஐயோ ஜெய் சார்னா எப்படியா நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இது ஏன்னா இது ஒரு க்ரியேட்டிவ் ஜாப் இல்லை, இது ஒரு ஆர்ட் இல்லை. இதில் இதுக்குள்ளே போய் நடிக்கணும், சிரிக்க வைக்கணும், அழ வைக்கணும். இதில் போய் ஒரு மாதிரி அலூஃபாக உட்காந்துட்டு ஒரு ரிஜிட்டாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். சார் என்னைக்காச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம பழைய வில்லத்தனத்தையும் காமெடி திருப்பி இறக்கணும், அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறோன்னு என்னைக்காச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன்? இல்லை, உண்மையிலேயே அதை மிஸ் பண்ணுறேங்க. ஒரு கரெக்டான வில்லன் ரோல் வந்து அது ஏன் இப்போ வராதுன்னா என்னை அப்படி இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டரோ ஒரு ஹீரோவோ ஒரு பெரிய சேலபிலிட்டி ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து முகம் சுளிப்பாங்க. அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. அதப்பெல்லாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் ரேப் பண்ணல, ஹீரோ வந்து கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே குதிப்பார், டடான்னு உடச்சிட்டு வருவார். படிச்சிருக்கிறியாடா, வெளியே காரியம் இருக்குது, அதுக்கு நான் யாரும் வந்து திறக்க மாட்டேன், இது எதுக்கு உடைச்ச, இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வாலிட்டு உனங்களோட இப்படி நடிக்க முடியுமா இப்போ இருக்கிற ஹீரோ கிட்ட? ஒத்துக்குவாங்களா? ஸோ அந்த பிஸ்னஸில் ஒரு ஏன் கூட சொல்ல முடியாது, என்னை பற்றி உனக்கு தெரியாது சிரிக்கிறீங்களா? இது எப்படி ஒரு ஹீரோ இப்போ ஒத்துக்குவாங்க? பல கோடிகள் சம்பருவாங்க. நான் நினச்சேன்னா அப்புறம் ஹை ஸ்பீட் ஷாட்டில் பெடஸ்டல் ஃபேனெல்லாம் போட்டு நடக்க முடியாதுல்ல. ஹே அப்படின்னாலும் எப்படி நடக்கிறது? அதுதான் சிக்கல். அதனால் இப்போ நல்லா அப்பாவே வண்டி ஓடிட்டுருக்குது. இந்த நல்லா அப்பா வந்து ஒரு மாதிரி அதில் வெரைட்டி கிடைக்கிது. நல்லா அப்பாவுக்குள்ளே ஒரு வெரைட்டி கிடைக்கும் சம்திங். இந்த லவ் டுடே மாதிரி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு வில்லங்கமான அப்பா கிடச்சுன்னா ஜாலியாக இருக்கும். அதர்வைஸ் இந்த வெப்பன் ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கிடச்சிடும். நம்ம அப்படி ஒரு ஹாரிசன் ஃபோர்டு மாதிரி ஒரு ஆசை தான். ஓகே சார். ஸோ இப்போவே செட்டு வந்து இப்படி தான் சார் இருக்குது. நீங்கள் பேசிக்கும் போதே எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தோணுது. ஆனால் நீங்கள் சினிமாக்குள்ளன்னு வந்துட்டு அது வேறு ஒரு ஜானர் ஆஃப் லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் சினிமாவில் வந்து வசந்த் சார் வந்து பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்க்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஆளை எங்களுக்கு தெரியல. என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் தரமணிலேருந்தே இட்ஸ் பீன் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் லேர்னிங் தான். அது வந்து நம்ம பிளாக் பஸ்டர் அந்த ஒரு சூப்பர் ஹிட் ஜோனுக்கான ஒரு படம் வந்து எல்லா படமும் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரணும் தான் ஒரு ஆக்டருக்கும் ஆசை. பட் சில படங்கள் வந்து சில பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறோம். அந்த ஆடியன்ஸ் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் டார்கெட்டட் அந்த ஃபிலிமுக்கான டார்கெட்டட் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா இல்லையா, அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக கல்ட்டாக மாறுவாங்க. அது இன்னைக்கு இல்லாட்டி கூட அது ஒரு 1 year 2 yearsல. ஸோ உங்களுக்கான ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஸ்லோவாக கல்ட்டாக மாற
ஃபைனலாக நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்பன் மாதிரி ஒரு படம் கொடுக்கும்போது இந்த ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து வெப்பன் மாதிரி ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது கிளிக் ஆகிடுச்சுன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சரி, அது கமர்ஷியலாகவும் சரி, எல்லா விதத்துலேயுமே அது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து உருவாக்கும். எனக்கு வந்து ரன்னிங் ரேஸில் ஓட எனக்கு வேண்டாம். நான் போகிற ஜேர்னியில் நான் பண்ணுற படங்கள் வந்து டைம்லெஸ்ஸாக இருக்கணும். ஆமாம், அது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், அது டைம்லெஸ்ஸாக இருக்கணும். அது என்னதான் இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் தரமணி பார்க்கலாம், ராக்கி பார்க்கலாம், ஒரு ஹாரர் ஃபிலிம் நேற்று எனக்கு கால் வந்துச்சு. ஆல்ரெடி அஸ்வின்ஸ் தேட்டரில் பார்த்தவங்க 2 தடவை உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சூப்பர் சார். ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சார், இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்கள் வெளில வருது. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணியிருப்பீங்க. அந்த டெக்னிக்கலாக சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயங்கள் வந்து சினிமாக்குள்ளே இப்போ என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க? தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு என்னென்ன புதுசாக காட்ட போகிறீங்க? இதில் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது எப்படின்னா வந்து நீங்கள் இதுவாக அது ஒரு மூவ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லைட்ஸாக வரும். ஆக்சுவலாக ஒரு இமேஜாக தான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு ஏஐ இமேஜ் வருதுன்னா அதுக்குள்ளே வந்து சத்யராஜ் சாரோட யங்கர் வெர்ஷன் காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி. அதில் வந்து ஒரு வேர்ல்டு வார் 2 நடந்தபோது சில விஷயங்கள் காட்டியிருப்பது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அதில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அந்த ஒரு சின்ன எலிமெண்ட்ஸ் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம். அதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இந்த படத்தில். அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷுவல் ஃபீல் பார்க்கும்போது. ஸோ இந்த விஷுவலி ஒரு புதுசாக ஏதோ ஒரு படம் கிடைக்க போகுது தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறதுல ஹோப்ஃபுல்லி எல்லா ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ கமிங் பேக் டு யூ சார், அரசியல்வாதிகள்லாம் இப்போ அரசியல் பேசுறது வேற, ஆனால் சினிமாக்காரங்க அரசியல் பேசுனாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட அரசியல் பேசுறாங்க, பதவிக்கு ஆசைப்பட்டு பேசுறாங்க. நீங்க எதுக்கு சார் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இவருக்கு பதவி ஆசை இல்லை, எந்த நோக்கத்துக்காக பேசுறாரு, இவரோட கொள்கை வந்து என்ன, தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க? எனக்கு வந்து நான் அரசியல் பேசுகிறதுங்கிறது பெரியார் சொன்ன சமூக சீர்திருத்த கருத்துக்களை நான் பேசுகிறேன். நான் அரசியல் பேசுகிறதில்ல, ஓட்டு அரசியலை பற்றி நான் பேசுகிறதில்ல. பெரியார் சொன்ன சமூக சீர்திருத்த கருத்துக்கள், பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது, ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவள் கிடையாது. இப்படி ஆனால் சமூகம் இப்படி இருக்குது. இதை அடித்து உடைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும். கல்வி, வேலை வாய்ப்பு, இதுக்கான போராட்டம் தான் மெயின். கடவுள் இருக்கார் இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. அதனால் வந்து இதுக்கு வந்து பக்கபலமாக கூட நான் நிற்கிறேன். நான் முன்னாடி நிற்கிறேன், பின்னாடி நிற்கலாம். இப்போ ஐயாவுடைய கொள்கைகளுக்கு கூட நின்றுட்டுருக்கிறேன். அதுதான் என்னுடைய அரசியல். இந்த மற்றபடி இந்த ஓட்டு அரசியல் வந்து எல்லாரோட கேள்வியுமே அதான் சார் இருக்கு. இவருக்கு அரசியல் பேசுறாரு, ஆனா எந்த கட்சிக்குமே இல்லாம ஒரு நோக்கமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னா கேள்வி. இல்லை, இது வந்து இந்த கருத்துக்களை பேசல, இதை நோக்கி சிந்தனை செயல்படும் இல்லையா? என்னைய ஒரு ஆள் வந்து என்ன நினைப்பாங்க, சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான்டா சத்யராஜ், ஆனால் 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு ஒரு யோசிப்பாங்கல்ல. நல்லா தான் இருக்கிறான் அவன், அதுதான் யோசிப்பாங்க. 95 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தார் பெரியார், 95 வயசு வரைக்கும் கலைஞர் சூப்பராக இருந்தார்ல அப்படிங்கிற நினைப்பு வரும்ல. இந்த ஓட்டு அரசியலுக்குள்ளே என்னால் ஏன் போக முடியாதுன்னா, எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணோம், அதெல்லாம் இருக்குது இல்லையா? இது வந்து சமூக ஒரு இயக்கம் தான், பெரியாருடையது ஒரு இயக்கம் தானே. அதனால் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து அது நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள விஷயமா தான் இருக்குது, நோ டவுட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், இல்லை அது பரவாயில்ல. ஸோ கவுண்டமணி சார் கூட உங்களை அடுத்து ஏதாவது காம்பினேஷனில் நாங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக எனக்கு ஆசையாக தான் இருக்குது. வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணோம். இப்போ 2 பேர் வயசு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் 2 பேரும் பண்ணப்போ என்ன இருந்ததுன்னா, நான் டூயட் பாடிட்டு இருந்த காலகட்டம் இல்லையா? நான் டூயட் பாடிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு அவர் வந்து ஃப்ரெண்டாக வராரு, மாமாவாக வராரு, மச்சானாக வராரு. இப்போ டூயட் பாடுற காலகட்டத்தை நான் தாண்டியாச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு கேரக்டர் அமைஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த படம் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்சி கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க சார். பெரியாரியஸ் அந்த கேள்விகள்லாம் இருக்குது. இவர் வந்து மோடி அவர்களுடைய பயோபிக் நடிக்கிறாருன்னு சொன்னோடனே ஆடியன்ஸ்கே ஷாக். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் ரியாக்ஷன் தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, அது வந்து சும்மா ஒரு நியூஸ் தான். அப்படி ஒரு யாரும் எங்கிட்ட அப்ரோச் பண்ணவே இல்லை. அது ஒரு நியூஸ் தான். அந்த நியூஸில் வந்து ஒரே ஒரு சந்தோஷம் என்ன இருந்ததுன்னா, இந்த முகம் வந்து பல கேரக்டருக்கு செட் ஆகுது பாருங்க, அதுவே விஷயம் தானே இல்லையா? இது ஒரு முகம், இந்த முகம் பெரியாரை போட்டால் பெரியார் மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, எனக்கு 40 வயசு இருக்குல்ல, தலைவர் மாதிரி நடிச்சுன்னா பக்காவாக இருக்கும். உண்மையிலேயே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் இல்லை, இவ்வளவு நான் ரொம்ப ஹைட்டு,
அந்த பயோபிக் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக வந்துடும். இல்லை அது வந்து அவருடைய அவருடைய சாங்ஸை வந்து எத்தனை படத்தில் நாங்கள் பாடி இருக்கிறோம். 10 பொருத்தமும் பக்காவா இருந்திருக்கு. பக்காவாக இருக்கும். ஆமா, correct ஆ அப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, வாத்தியார் மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருக்குது, பெரியார் மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருக்காரு. இதே மூஞ்சிக்குள்ளே ஒரு மோடியை பார்க்குறாங்க. ஒரு ஹிந்தி படத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து சாய்பாபாவை கேட்டார். அப்போ இது வந்து நம்மளுக்கு கொள்கை உடன்பாடு இருக்கோ இல்லையே, இந்த முகத்தில் அவ்வளோ வேலை இருக்குன்னா, என் நண்பன் மணிவன் அன்னைக்கே சொல்லிடுறாப்புல, தலைவரே உங்கள் முகம், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் தலைவரேன்னு கூப்பிடுவோம், தலைவரே உங்கள் முகத்தை வந்து எந்த ஊர்க்காரன் வேணாலும் சொல்லிக்கலாம், உங்களுடைய நேபாளின்னு சொல்லலாம், அஸ்ஸாம்காரன்னு சொல்லலாம், கூர்க்கு எல்லா இது சொல்ல உங்களுக்கு செட் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்படி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது முகம். அதுதான். இல்லாட்டி ரஷ்யாவில் வந்து பெரியார் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்குது, இவ்வளோ தாடி வச்சுட்டுருக்கிறேன். ஒரு ஷூட்டிங் நடந்தால் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பேன். ரஷ்யன் லேடி இப்படியே வேடிக்கை பார்த்துருந்தது. திடீர்னு போய் தங்கர் பச்சான் தான் கேமராமேன் என்னமோ கேட்டுது. கேட்டோன்னு தங்கர் பச்சான் கேமரா பிடிச்சி சிரிக்கிறாரு. தங்கர் என்ன தங்கர் அப்படின்னா, அண்ணா உங்களை இந்த ரஷ்யாக்காரி வந்து இவர் தான் இந்த காந்தி படத்தில் காந்தியா நடிச்சிருக்காரு கேட்குறாரு. என்னடா இது, காந்தி ஒல்லியா இருந்தா என்னமோ தெரியுது மூஞ்சி, என்னமோ தெரியுது, அந்த அந்த தாடிக்குள்ள ஏதோ ஒரு பென் கிங்ஸ்லி மாதிரி ஒரு முகம் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இல்லை தெரியல, அதுதான் கேட்குறேன். அது மாதிரி அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த ஒரு நடிகருக்கு பயோபிக்கா கேட்குறாங்க பாருங்க, அதுதானே. ஏன்னா எம்ஜிஆர் சார் வேற சாட, பெரியார் வேற மாதிரி இருப்பார். ஆனால் நமக்கு இதுவும் சூட்டாது அதுவும் சூட்டாது. இன்னும் சொல்ல போனால் மகாநடிகர் ஹிட்லரை ஒரு சீன் வருவேன். நினைச்சேங்க சார், அந்த ரவுண்ட் ட்ராலி ஷாட் அது பயங்கர அவ்வளோ சூப்பராக வரும் ஆக்சுவலி ஹிட்லர். ஸோ ஒரு சினிமாவுக்கு வந்து என்ன சார் தேவை? இப்போ வந்து ஒரு சினிமானா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஜானராக வந்து மக்கள் சந்தோஷப்படுத்திட்டு போகணுமா? இதில் அது அரசியலுக்கு ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போகணுமா? ஒரு டேரக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வளர்ந்த ஆர்டிஸ்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வளர்ற ஆர்டிஸ்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அங்கேருந்து ஆரம்பிங்க. இல்லை எந்த ஜானராக வேணாலும் இருக்கலாம், அது ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து அப்போ தான் அந்த படம் ஜெயிக்கும். மாமன்னன் ஒரு படம் எடுக்கிறாங்க, மாரி செல்வராஜ் என்ன சொல்ல ஆசைப்படுறாரோ அது மனசுக்குள்ளே போகுது இல்லையா, அந்த படம் ஜெயிக்குது. அமைதிப்படை அப்படித்தான், அசுரன் அப்படித்தான், பாரஞ்சித் பண்ண படங்கள் எல்லாமே அப்படித்தான். அது மனசுக்குள்ளே போகுது, அதனால் ஜெயிக்குது. நடிகன் ஒரு படம் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்க ஆசைப்படுறோம், உள்ளத்தை அள்ளித்தான் ஒரு படம் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்க ஆசைப்படுறோம், அவ்வளோதான். அது அந்த கிச்சு கிச்சு நல்லா இருக்குது, அதனால தான் சிரிக்கிறாங்க. அந்த படங்கள் ஹிட் ஆகுது இல்லையா. அப்போ ஒரு ஹீரோயிசமாக தூக்கி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா அது சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் அது ஹிட் ஆகும். ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்தா பயந்துக்கணும் அப்படின்னா அதுவும் ஹிட் ஆகிடும். நான்லாம் வந்து எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை, பேய் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் பேய் படம் பார்த்தா பயந்துக்குவேன். கரெக்டான ஒரு பேய் படம் பார்த்தா பயந்துக்குவேன். நான் ஒரு வாரம் தூங்க மாட்டேன். அஸ்வின்ஸ் படம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்துட்டு பயந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆமா, அவர் பார்க்கவே இல்லை. நான் ஏன் ப்ரோ பார்க்கல அப்படின்னு கேட்டேன் என் படத்தை. இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்தே பயந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல. ஒரு என்ன படம் நம்ம என்ன நினைச்சு டைரக்டர் இருக்கிறாரோ அது போய் சேர்ந்தா போதும். அதை வந்து இப்போ நான் வந்து ரீசெண்டாக வந்து வீரசிம்மா ரெட்டி பார்த்தேன், பாலகிருஷ்ணா படம். ஃபுல் ஜாலியாக இருந்ததுங்க, செம்ம. ஏன்னா நான் முதல்லயே வந்து நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் ஆகி உட்கார்றோம். நம்மளால் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு பாலகிருஷ்ணா படம் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு உட்காரணும் இல்லை, அப்படி இருக்குது. அதனால தான் என்ஜாய் பண்ணுறோம். அதனால நம்ம போகையிலேயே ப்ரிப்பேர் ஆகி போகிறோம். இது வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படம், இது நடிகர் தலைவர் சிவாஜி படம், பாசமலர் அப்படின்னு போகையிலேயே நம்ம ரெடியாகி போகிறோம். எதுக்கு? அழறதுக்காக போகிறோம். எத்தனை நாள் அழுகிற? 1 வாரம் 2 வாரம் அழுகலை, 25 வாரம் அள வச்சு ஒரு படம் ஓடுது, 175 நாள் ஓடுது பாசமலர். அழுதுகிட்டே பார்க்குறாங்க படம், 25 வாரம் பார்க்குறேன் அந்த படத்தை. அப்போ அது எப்படி என்ன இம்பேக்ட் இருந்திருக்கணும்? அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு தேவை. நீங்கள் அள வைக்கணும்னு ஆசைப்படுற சீனில் சிரிச்சாண்டா போச்சு, சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற சீனில் அழுதாண்டா போச்சு, அவ்வளோதான் இல்லையா? ஸோ சார் நீங்கள் வந்து அந்த பொலிட்டிக்கல் அட்ரஸிங் வந்து சினிமாவில் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இல்லை அது விரும்புகிறாளா இல்லை விரும்பாதா? இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு இது. ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக வேறு. நான் வந்து கம்ப்ளீட்டாக நேச்சர், நான் என்ன சொல்ல வந்தேன்னா நேச்சர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அதில் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா, இப்போ இந்த பூமிக்குள்ளே தான் நாம் எல்லாமே இருக்கோம். ஸோ இப்போ ஏர்த்துங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்டிங்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் டைனோசர்ஸுங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் வந்து அந்த இனமே அழிஞ்சது ஒரு பாயிண்டில். இப்போ லிட்ரலாக ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு எக்ஸ்டிங்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குதுங்க, ஆக்சுவலி வெயில் அடிக்க வேண்டிய மழை பெய்யுது. ஸோ இதை யாருமே அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ கேப்ரியோ பார்த்தீங்கன்னா வந்து அது மேஜர் லெவலில் வந்து அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த இஷ்யூஸ் எல்லாம்.
உலகத்துலேயே மிகப்பெரிய ஐஸ்பர்க் வந்து உடஞ்சி வந்துருச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் பூமி இல்லைன்னா இங்கே எதுக்குமே சண்டை போடுறதே பூமி இருக்குது ஆக்சுவலி. லைக் நீங்கள் நேச்சரை காப்பாற்றினா தான் நம்ம வாழவே முடியும். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக போய் சேரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் சார் என்ன கொஸ்டின்? அந்த பொலிட்டிக்கல் அட்ரஸிங் சீரிஸ். ஓஹோ, நான் அதுக்கு அந்த கேள்வி வேற ஏதாவது பதில் சொல்லு. பரவாயில்ல. இல்லை பட் நல்லா இருந்தது சார் நீங்கள் சொன்னது. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னோட ஹோல் அவர் வந்து நேச்சர் ஒரு ஆஸ்பெக்டில் தான் அவரோட ஃபிலிம்ஸ் இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா என் பொலிட்டிக்கல் அட்ரஸிங் ஆன ஃபிலிம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து ஒரு 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 விஷயத்த சொல்கிறது வந்து உண்மையாக சொல்லணும். அது என்ன விஷயமா இருந்தாலுமே சரி, அது வந்து நம்ம எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நான் வந்து பார்ப்பேன். அது என்ன ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லை அந்த படம் என்ன ஒரு பாலிடிக்ஸ் பேசுதோ அதை நம்ம வந்து எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக சொல்கிறோமோ அது வந்து சினிமாவில் இருந்தால் அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளால் அது நினச்ச விதத்தில் சொல்ல முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அது மாறணும்னா பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாறணும். ஸோ சினிமா வந்து இட் ஷுட் பி செப்பரேட் என்டிட்டி மாதிரி. பிசிசிஐ எப்படி இருக்கோ ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பிசிசிஐ மாதிரி அது ஒரு என்டிட்டியாக கொடுத்துடணும். இட் ஷுடன்ட் பி யூனோ கண்ட்ரோல்ட் பை எனி ஒன். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் சரி அந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம சென்சார்ஷிப் மீன் பண்ணி சொல்லுங்கள். இல்லை சென்சர்ஷிப் வந்து ஒரு ஆஸ்பெக்ட். ஜென்ரலாக ஓவராலாகவே ஃபங்க்ஷனிங் வந்து சென்சர்ஷிப் மட்டுமே இல்லை. இப்போ நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்டி வந்து அஃபண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு யூனோ தே கேன் கிரியேட் அன் இஷ்யூ விச் வில் அஃபெக்ட் த ஹோல் டைலாமிக்ஸில். அது யாரும் போய் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த டைமில் ஒரு குரூப் வந்து வருது அப்படின்னா அந்த படமே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாம்பே மாதிரி ஒரு படம் இப்போ எடுக்க முடியுமா? அதான் சொல்கிறேன், ஒரு ரோஜா மாதிரி படம், இப்போ தில்சே மாதிரி ஒரு படம். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த படங்கள்லாம் ரொம்ப எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் திஸ் ஃபிலிம். நான் இப்போ அந்த மாதிரி ஒரு படம் பிளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வரும், எவ்வளோ பிரச்சனை. இல்லை அதே தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து எடுக்கிறது வந்து நான் அமைதிப்படி பியூர் பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஆனால் ஒரு லவ் ஃபிலிமில் ஒரு தீம் பண்ணுறது பொலிட்டிக்கல் வந்து ஒரு சப்டெக்ஸ்டாக இருக்கிற ஒரு லேயர் ஆட் பண்ணுறதுக்கே அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளால் அந்த மாதிரி படங்கள் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் தெரியல, அது அந்த இனிமேல் தான் தெரியும். கண்டிப்பாக நடக்கும் சார். சார் அமைதிப்படை மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டிஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன் சார். நீங்கள் அரசியலாக நிறைய டைலாக்ஸ் பேசியிருக்கீங்க, அதோட வெளிப்பாடம் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கா வெளியிலேருந்து மக்கள் கிட்டே இருந்து? ஆமாம், மக்கள் கிட்ட இருந்தில்ல, அவங்க கிட்ட இருந்தே கிடச்சிருக்குது. நாங்கள் அமைதிப்படை முடிச்சதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் மணிவண்ணன் படம் தான் வீரப்பதக்கம் நடந்தது. அப்போது அந்த ஏரியா லோக்கல் எம்எல்ஏ வந்து வராருன்னு சொன்னாங்க. இந்த பெரிய பிரச்சனையாக இருக்குது, பர்மிஷன்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிடுன்னா அங்கேருந்து நேராக வந்தார். வந்தோன்னா அமைதிப்படை பார்த்து சூப்பராக நல்லா எங்களை எல்லாம் வச்சு நல்லா செஞ்சு. ஆனால் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டிருக்கலாம். சென்சார் பிரச்சனை கொஞ்சம் இருக்குதுங்க. சென்சார் வந்து எப்பவுமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆளுங்கட்சி கையில் தான் இருக்கும். அதில் ஏதாச்சும் அதுலேருந்து கரெக்டான டைலாக் எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா பெரிய கஷ்டம். அப்போலேருந்து அந்த பிரச்சனை இருக்கு. எப்போ இருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் காலத்துலேருந்து தான் இருக்குது. புதிய வானம் புதிய பூமியில் உதய சூரியனின் பார்வையிலே கட்டு படத்தில் புதிய சூரியனின் பார்வையில் என்ன வரும்? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ பெட்ரோல் தன் பிள்ளையால் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பில கட்டு. கடைசியில் லிப்பு வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு இருக்கும். படத்தில் வந்து மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு இருக்கும். ஆமாம், அப்போலேருந்து அது கட் பண்ணுறவங்க கிராம் போன்றக்கால் வரதுக்கு முன்னாடியாவது கட் பண்ணி துறைச்சிருக்கலாம்ல. அதை விட்டு சினிமாவில் கட் பண்ணால் எங்களுக்கெல்லாம் இன்னும் போக வரும். பார்த்தியாடா, கிராம் ஃபோனில் வந்து அறிஞர் அண்ணான்னு பேர் வருது, சினிமாவில் திருவிக்கான்னு வருது அப்படிங்கிற இதை தாண்டி வளருது. அவங்கள சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி சென்சார்ஷிப் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அது வந்து காசு போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு வந்து ப்ரொடியூசர் தானே மாட்டிக்குவார். நம்ம பாடி டைலாக் பேசிட்டு போயிடலாம். அது ப்ரொடியூசருக்கு ஒரு தைரியம் இருந்தால் தான் முடியும். ஓகே சார், உங்கள் மெமரிஸ்லேருந்து ஒரு 3 விஷயம் ரீகலெக்ட் பண்ணி இந்த விஷயங்களுக்காக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஒரு விஷயம் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது, ஐயோ இந்த விஷயத்துல தப்பிச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. 3 விஷயம் நான் சினிமாவில் நடித்தது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். சினிமாவில் நான் எதிர்பார்க்காத உயரத்துக்கு வந்து இந்த சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி என் பேர பசங்களோட விளையாடுறது அல்டிமேட்டாக இருக்குது. அவனுங்களோட டேபிள் டென்னிஸ் விளையாடுறது,
அவனுக்கு தான் இந்த மாதிரி மார்வல் கீர்மல் எதையாச்சும் காட்டி நம்ம ரசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணோம். எவனோ ஒருத்தர் தக்காளி தலையை வச்சுட்டு சுட்டுட்டே போகிறானுங்க டொமேட்டோ ஹிட்டோட. அவனுக்கு கட்ட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுடுறான் மிஷின் கட்டப்பட்டு கட்டப்பட்டு. சார், ஸோ இப்போ இந்த மார்வல் டிசி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவரால் ஒரு ஹாலிவுட் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு ஓகே. நம்ம தமிழ் சினிமாலே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30% to 40% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் ரசிகர்கள் வந்து இது ஏற்றுப்பாங்கன்னு ஒரு பயம் இல்லையா இனிஷியல் ஸ்டேஜ்? இல்லை, அது என்னன்னா நம்ம அது கேரக்டர் கனெக்ட் ஆகணும், அதுதான் விஷயம். லைக் நம்ம டிசி மார்வலும் சரி இந்தியன் சினிமாவும் சரி, நீங்கள் இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும்போது இப்போ நான் டெர்மினேட்டர்லாம் பார்த்து வளர்ந்தேன் ஆக்சுவலி. இப்போ அதான் சின்ன வயசுலேயே சார்? ஆமாம், அப்போ தான் வந்துச்சு டெர்மினேட்டர். வந்து டெர்மினேட்டர் அப்புறம் அந்த டைம் அந்த பேட்மேன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் ஜோன் தானுங்க. ஆனால் எனக்கு கனெக்ட் ஆச்சு பார்க்கும்போது. ஏன்னா நம்ம அந்த கேரக்டரோட நம்ம ட்ராவல் ஆகும். லைக் அது லாங்குவேஜையும் தாண்டி கண்ட்ரி தாண்டி கனெக்ட் ஆகிற விஷயம் என்னென்னா வந்து அந்த அந்த கேரக்டர் ஜாக்கி சான் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஜாக்கி சான் வந்து அப்போ நம்ம ஒரு ரொம்ப க்ளோஸ் கனெக்ட் ஆகும். இப்போ ரஜினி சார் படத்தை எப்படி நம்ம இப்போ ரசித்தோமோ அது ஈக்குவலாக ஜாக்கி சான் படத்தையும் நம்ம ரசித்தோம். ஸோ அது அந்த லாங்குவேஜஸ் பவுண்டரியை தாண்டி அந்த கேரக்டர் கனெக்ட் ஆச்சுன்னா போதும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இப்போ வெப்பனில் வந்து சத்யராஜ் சாரோட கேரக்டர் வந்து ஆடியன்ஸுக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்க படத்தை லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினான ஃபேக்ட். ஸோ நம்ம மார்வல் டிசி அப்படிங்கிற வெறும் பிராண்டு தானே தவிர, பட் அதுக்குள்ள இப்போ மார்வல் எடுத்துட்டிங்கன்னா மார்வல் வந்து அயன் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் கனெக்டட் கேரக்டர்ஸ். ஆமாம். ஸோ அதில் இருக்கிற ஒரு இப்போ மற்ற கேரக்டர்ஸ்லாம் தாண்டி ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி பேன் இண்டியன் மூவிஸ்லாம் பண்ணுறீங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக திடீர்னு இருக்கீங்க, ஒரு வில்லன் காமெடியெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்குறது இல்லை. அந்த பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி சார் வரும்? பிறகு நடிகனா சார் நீங்கள்? இல்லை அப்படி இல்லைங்க, அது இன்னும் வந்துடுது. இல்லை அது காரணம் அந்த காலம் அப்போ டைரக்டருக்கெல்லாம் நம்மளை ஷேப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க பல விதமாக. அதனால இருக்கிறதுல ஒஸ்டா திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா சார்? உங்களை ஷேப் பண்ணிக்கும் போது நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். இல்லை நான் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. விமர்சனங்கள் இருந்தது இல்லை. எந்த டைரக்டர்கிட்டையும் எனக்கு பிரச்சனை வந்ததே இல்லை. வரவே வராது. என்ன வந்து அப்படியே வந்து டைரக்டர் சொல்கிறதுக்கு அடாப்ட் ஆகிடுவேன். பார்ப்பேன் இவருக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இதுக்குள்ளே விளையாண்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். கூலி படத்தில் ரஜினி சார் கூட நடிக்கிறீங்களா இல்லையா? தெரியலைங்க. இல்லை எப்பவுமே அவங்க சைட்லேருந்து தான் சொல்லணும். ஓகே. ஆமாம். அதனால் வந்து அன்னைக்கு ஒரு நாள் சொல்ல வேண்டியதாக போச்சு. எவனா யாரோ ஒருத்தர் ஃபேக்காக போட்டு விட்டாப்புல ஆன் போர்டு சத்யராஜ் அப்படின்னு. அது சரிங்க. ஓ வந்துருச்சா, சரி சொல்லிடலாம் அப்படின்னு. ஓகே, அது மாதிரி தான். ஸோ வெப்பன் படம் வந்து தியேட்டரில் ஆடியன்ஸில் எல்லாரும் பார்க்கணும். தந்தி டிவி வியூவர்ஸ்க்காக நீங்கள் சார் விஷயம் இப்போ உங்கள் கையில் தான் படம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாட்ச் த ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஆன் June 7. தேங்க்யூ. நான் சொல்லுவேன் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். படத்துக்கு கூட எல்லோரும் இப்படி உங்களை பார்த்து கெஞ்சுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீங்கள் பிடிச்சாதான் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். பிடிச்சி மவுத் டாக்கில் ஓடின படங்க தான் என்றைக்குமே பெரிய ஹிட் படங்களாக இருந்திருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சி மவுத் டாக் மூலமாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அது செஞ்சீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். June 7th வெப்பன் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஆடியன்ஸாக தமிழ் சினிமாவில் நிறையா ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம். பட் ஃபேண்டசி ஆக்ஷன் ஜானர் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறோம். எனக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் பாருங்கள், அந்த என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதோ டெஃபினட்டாக அந்த படம் வந்து தேட்டரில் அந்த ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இட் வில் பி என்டர்டெய்னிங். மெசேஜும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் த தியேட்டர்ஸ் ஆன் June 7th. நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.